வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 15வது நாள். நேத்து ஒரு டீசென்டான லெவலுக்கு மழை பெஞ்சிருக்கு போல. ஏஞ்சி வெளில வந்தோடனே கிளைமேட்லாம் ஒரே குளுகுலுன்னு இருக்கு. எல்லாருக்கும் மழை பெஞ்சாதான் சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கெல்லாம் மழை பெஞ்சதுல கஷ்ட காலம் தான். ஏன்னா கிரௌண்டோட கண்டிஷன்லாம் சுத்தமா வீணா போயிடும். அது மட்டும் தான் பிரச்சனையா இல்ல. எங்க காலேஜ் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் வேன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கிரௌண்ட்ல தான் நிறுத்துவாங்க. சரி பெஞ்ச மழை அதோட நின்றும் தான் நான் நினைச்சேன். ஆனா அது நிக்கிற மாதிரியே தெரியல. நான் காலேஜ் கிளம்பி போகும்போது தூரல் மறுபடியும் போறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பழைய பஸ் டிரைவர் என்ன லீவ் போல. அதனால இன்னைக்கு புது அண்ணன் வந்திருந்தாரு. அவர் சீக்கிரமா விட்டு வந்து காலேஜ்ல விட்டாரு. நான் கடைசி 2 நாளா கிளாஸ் பிரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அது ஒரு நாள் போரா இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் அந்த கிளாஸ் செட் ஆயிருச்சு. ஏன்னா மத்த டிபார்ட்மெண்ட் தூரத்து சொந்த நண்பர்கள்லாம் இப்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. அதுல இந்த சுல்லான்னு ஒருத்தவர். நான் கண்டென்ட் கிரியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு ஒரு பெரிய முன்னோடியா இருந்தது இவன் தான். தலைவன் ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் வச்சிருந்தான். இப்போ அதுக்கு பூட்டு போட்டா அது வேற விஷயம். அந்த சேனலை க்ளோஸ் பண்ணதுல இருந்து தலைவனோட மனநிலை ரொம்ப அகல பாதாளத்துக்கு போயிருச்சு. ஆனா அவன் தெரிஞ்சோ தெரியாமல நம்மளுக்கு முன்னோடியா இருந்ததால அவனை பாதாளத்துல இருந்து கயிறு போட்டு தூக்கி நிறுத்துறது நம்மளோட வேலை. லாஸ்ட் ஒரு 5 நாளா டோரோவின் பயணங்கள் மாதிரி காலேஜே சுத்தி சுத்தி வந்தாச்சு. அதனால வீக்கெண்டுக்கு அடுத்த 2 நாள் நம்மளுக்கு லீவு. வீக்கெண்ட்ன்றதால மட்டும் ஹாப்பி இல்ல. நாளைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் டேவும் கூட. அதனால ட்ரைனிங்ல இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு திடீர்னு அதீத கும்பல் குட்டி பசங்கலாம் ஓடி வந்துட்டானுங்க. அவங்க கூட ஒரு 1/2 hour டச் போட்டு இன்னைக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வித் ஃபினிஷிங் வித் லெஃப்ட் ஃபுட் அண்ட் ரைட் ஃபுட். லெஃப்ட்ல டச் எடுத்து பாஸ் எல்லாம் போட்டுறேன். ஆனா ஃபினிஷிங்ல தான் முட்டை. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு 2 டச் ஃபினிஷிங். அதுல ஓகே. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஆஃப் வாலியும் ஃபுல் வாலியும் அடிக்க தான் பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். இன்னைக்கு திடீர்னு என்னையும் என் கால்களையும் நம்ப முடியாத சம்பவங்கள். ஃபுல் வாலியில பறந்து வர பாலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவுமே பெருமையா இருக்கு கைஸ். அப்புறம் ட்ரைனிங் முடிக்கவே ஒரு 7:15 மேல ஆயிருச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.